தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது பெரிய விஷயம். யாருன்னே தெரியாதவங்க எத்தனை பேர் எங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. நாங்க வருவோம்னு எதிர்பார்த்து இவ்வளவு கலர் இவ்வளவு ஜூஸை வாங்கிக்கிட்டு பாப்பாவையும் வச்சுக்கிட்டு கையில நிதியும் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் நீங்க செய்யறது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா நாங்க தோத்தாலும் கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டோம்னே. உங்களை மாதிரி அன்புள்ளம் கொண்டவர்கள் எங்களுக்கு கிடைத்ததற்காக உங்களுக்காக இன்னும் தொடர்ச்சியா உயிருள்ள வரை போராடுவோம்னே. ஐயாவினுடைய ஓய்வு காலத்துல கிடைக்க வேண்டிய அவருக்கு பணம், ஓய்வு காலத்துல அவருடைய பயன்பாடுக்கு வச்சிருக்கக்கூடிய பணம் அவர் ஐயாவால் நடக்கிற சூழ்நிலை இல்லை, மெதுவாக நடந்து வந்து நம்மள்ட்ட இதை கொடுக்குறாரு. மனமார்ந்த நன்றிகள். திமுக அதிமுககாரவங்க பார்த்துக்குங்க, இது மாதிரி எங்கேயாவது நெத்தியில் வைக்கிறதுனாச்சும் ₹1 மக்கள் உங்களை தேடி கொடுக்குறான்னு யோசிச்சு பாருங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி விவசாயிகள் 90 நாள் கழிச்சு இந்த விவசாயத்தில் நஷ்டம் வரும்னு தெரிஞ்சு எப்படி ஒரு விவசாயி தினசரி விவசாயம் செய்து கொண்டே இருக்கிறானோ அதுபோலதான் நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் தோற்று விடுவோம் என்று தெரிந்தே தேர்தலில் போட்டியிடுகிறோம். 15 ஆண்டுகளாக தோற்று கொண்டே இருக்கிறோம், 15 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா உங்க பேரு? நம்மளுக்கு தேர்தல் நிதி நாம போய் எல்லா பேரும் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குற தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் காசு வாங்குது எல்லா மக்கள்கிட்ட இருந்தேன். அந்த கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அதை மட்டும் தான் இருக்கணும். எல்லா பேரும் திரள் நிதியை நக்கல் பண்ணாலும் பரவாயில்ல. உண்மையில நாங்கள் இந்த ஏரியாவில யார்ட்டையுமே போய் திரள் நிதி கேட்கல. ஐயா வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் தானாங்க ஐயா, ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவர் வந்து தெரியாமல் நீட்டாக கொண்டாந்து கொடுத்தாரு. ஏதோ லவ் லெட்டர் எதுவும் கொடுக்க போறாருன்னு நினைச்சு அப்புறம் பார்த்தாக்க காசு வச்சு ஒரு கவரில் வச்சு கொடுத்துருக்காரு. மனமார்ந்த நன்றிகள். ஐயா அதில் எவ்வளோங்கய்யா இருக்கு? 2000 ரூபா இருக்கு. ஐயாவினுடைய ஓய்வு காலத்தில் கிடைக்க வேண்டிய அவருக்கு பணம், ஓய்வு காலத்தில் அவருடைய பயன்பாடுக்கு வச்சிருக்கக்கூடிய பணம் அவர் ஐயாவால் நடக்கிற சூழ்நிலை இல்லை, மெதுவாக நடந்து வந்து நம்மள்ட்ட இதை கொடுக்குறாரு. மனமார்ந்த நன்றிகள். திமுக அதிமுககாரவங்க பார்த்துக்குங்க, இது மாதிரி எங்கேயாவது நெத்தியில் வைக்கிறதுனாச்சும் ₹1 மக்கள் உங்களை தேடி கொடுக்குறான்னு யோசிச்சு பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம்னாச்சும் தெரிஞ்சுங்க, நாங்கள் ஒருபோதும் மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஆட்கள் கிடையாது. மாறாக நாங்கள் செய்யக்கூடிய களப்பணியை மக்கள் சேவையை பார்த்து மக்களே பொதுமக்களே, அது ஐயா மாதிரி ஒரு வயதில் முதிர்ந்தவர்கள் இவர் கொடுத்தது வெறுமன நிதி மட்டும் இல்லை, அவர் மனசார வாழ்த்தி நாங்கள் ஜெயிக்கிறன்னு நினச்சி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் எங்களுக்கு 1 கோடிக்கு சமம். நன்றி, மனமார்ந்த நன்றிகள் ஐயா, ரொம்ப நன்றி. இந்த நிதி அப்படியே வந்து இவங்க தான் தேர்தல் பொறுப்பாளர்கள் நேரடியாக தேதியை ஒப்படைச்சாச்சு. மிச்ச காசு இருந்தாக்க ஃபார்ச்சுனர் கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வருதுல பணம் அம்பாசமுத்திரத்துக்கு தொகுதி வந்து எப்படியெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாக வரக்கூடிய காசை பூராத்தையும் நான் தொகுதி பொறுப்பாளர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவங்க தேர்தல் வேலையெல்லாம் பார்த்துட்டு மிச்சம் இருந்தால் போகையில் எனக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார் வாங்கி தரேன்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் நிதி கொடுக்கணும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது பெரிய விஷயம். யாருன்னே தெரியாதவங்க எத்தனை பேர் எங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வருவோம்னு எதிர்பார்த்து இவ்வளவு கலர் இவ்வளவு ஜூஸை வாங்கிக்கிட்டு பாப்பாவையும் வச்சுக்கிட்டு கையில் நிதியும் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் நீங்கள் செய்யறது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனால் நாங்கள் தோத்தாலும் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னே. உங்களை மாதிரி அன்புள்ளம் கொண்டவர்கள் எங்களுக்கு கிடைத்ததற்காக உங்களுக்காக இன்னும் தொடர்ச்சியா உயிருள்ள வரை போராடுவோம்னே. அந்த பாப்பா கையில கொடுத்து அந்த பாப்பா மிஞ்சி போனா ஒரு 4வது 5வது பிடிக்குமானே. அந்த பாப்பா கையில கொண்டாந்து நிதி கொடுக்குது, நீங்க கொண்டாந்து இந்த கலர் கொடுக்குறீங்க. ஆனா இது மாதிரி திமுக அதிமுக காரங்களுக்கு கூட ஜெயிச்ச 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஐயா இசைக்கு சுப்பையா கூட இது மாதிரி எங்கேயும் போய் ஒரு அன்பான வரவேற்பு, அன்பான இது மாதிரியான உணர்வுபூர்வமான வரவேற்பு எங்கேயுமே இருக்காதுன்னு உங்களுக்கு தலைவணங்குறான். பாப்பா உனக்கு நான் அண்ணன் கடமைப்பட்டிருக்கேன்டா, காலம் முழுக்க அண்ணன் உனக்காக போராடுவேன்டா. உன்னைய மாதிரி இங்க பாரு என் பிள்ளை வயசு உனக்கு, உன்னைய மாதிரி எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் இதே மாதிரி கொண்டு வந்து ஒவ்வொரு வீடு வீடா இது தமிழ்நாடு முழு கொடுக்குறாங்க. சீமானனுக்கு எவ்வளவு பேர் ஓடி ஓடி போய் கையில ரூபா கொடுக்குறாங்கன்றதை பார்த்தோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் தாய்மார்கள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள் ஓடி போய் இது மாதிரி குளிர்பானம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, போற இடத்துல எல்லாம் தலையில பூவெல்லாம் தூக்கி போட்டு வரவேற்கிறது, இது மாதிரிலாம் நிறைய இடத்துல பார்த்தா. ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். எங்களை இன்னும் வேகமா ஓட வைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நீ கையில வச்சிருக்கிய நிதி, இந்த நிதியோ அல்லது இந்த கலரோ இந்த ஜூஸோ இது வல்லமா, நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு பத்தியா, இந்த அன்புக்காக நாங்க கடன் பட்டிருக்கோம், தொடர்ச்சியா ஓடுறோம். உங்களுடைய எதிர்காலத்துக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக, எங்களுடைய பிள்ளைகள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக ஓடுறோம். நீங்க செய்யக்கூடிய இது வெறுமன ஏதோ காசு நிதி கொடுத்தோம், ஒரு 500 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், இந்த கலர் கொடுத்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இன்னொரு உசுரை கொடுத்த மாதிரி, நீங்க இன்னொரு முறை எங்களுக்கு இரட்டை உயிர் கொடுத்தது மாதிரி. அந்த உயிர் காலம் முழுக்க உங்களுக்காக இருக்கும். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இந்த பிள்ளைகள் அனைவரும் 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய எல்லார் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உலக தமிழர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலிகள் முழுக்க ஏதோ உலகத்திலிருந்து எங்கெங்கிருந்து பாக்குறாங்க, எங்கெங்கிருந்து இது செய்யறாரு. இங்க பாருங்க, இந்த காணொலி வாயில ஒண்ணு சொல்லிக்கிறேன். அண்ணே ஒரு நபர் அண்ணே இங்க வருங்க, அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல ப்ரூஸ்லின்னு வச்சிருந்துச்சு. அவருக்காகவே இதை பேசுறேன், மறந்துடாதீங்க. இதை நான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிச்சாங்கன்னா, ப்ரூஸ்லின்னு ஒரு நபர் எனக்கு கூகுள் பேல எங்கேயோ நம்பரை வாங்கி இணையதளங்கள் மூலமா நம்பர் கிடைச்சி யூடியூப் வீடியோ கீழே நம்பர் இருந்துச்சு எடுத்து எனக்கு அனுப்புறாரு. அவர் பேர் சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஆனால் அந்த ப்ரொஃபைல்ல முழு நம்பரும் வரல, ஃபோன் நம்பரு, பேர் மட்டும் ப்ரூஸ்லின்னு வச்சு ப்ரூஸ்லியோட படம் இருந்துச்சு. தினசரி 200 ரூபாய் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதோட எப்படி பார்த்தாலும் ஒரு 12 நாள் 13 நாள் இருக்கும். தினசரி 200 ரூபாய் அனுப்பிக்கிட்டே இருப்பார்.
நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, பேர் சொல்ல மாட்டேன்ட்டாரு. நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு ரசீது நாங்க போட்டு கொடுக்கணும், உங்க பேர் சொல்லுங்க யான்னு, பேர் சொல்ல மாட்டேன்ட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க யானை, ஐயா நான் ஒரு லாரியோட போட்டோ எடுத்து அனுப்புறாரு. அப்பதான் எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் தெரியும். அப்ப சொல்றாரு, ஐயா நான் ஒரு லாரி டிரைவர், எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, உங்களை நம்பித்தாங்க எங்களை மாதிரி எதிர்காலம் இருக்கு, எங்களை மாதிரி ஆட்களுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நல்ல எதிர்காலத்தை நீங்க கொடுப்பீங்க நினைச்சு நான் கொடுக்குறீங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்குற காசுல மிச்சப்படுத்தி தினசரி உங்களுக்கு 200 ரூபா அனுப்புறீங்கன்னு தினசரி ப்ரூஸ்லின்ற படம் வச்சிருக்காரு, பேர் ப்ரூஸ்லி, அவர் பேர் உண்மையான பேர் தெரியல. வாட்ஸ்அப்ல அவர் லாரி படத்தை அனுப்ப வந்து லாரி ஓட்டுநர் எனக்கு தெரியும். இது வரைக்கும் தினசரி 200 ரூபா எனக்கு அனுப்புறாரு. 12 நாள் 13 நாள் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு கிடைச்ச சாப்பாட்டு பணத்துல மிச்சப்படுத்தி உங்களுக்கு 200 ரூபா அனுப்புறேன். யோசிச்சு பாருங்க, இந்த 200 ரூபாய் எனக்கு 200 கோடிக்கு சமானம். நான் எப்படிங்க திமுகவும் அதிமுகவும் போறது? நான் எப்படிங்க இந்த நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு இந்த மக்களுக்காக போராடுறதை விட்டு நான் போறது? ஐயா நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருவேன், அமைச்சர் ஆயிருன்ற எண்ணத்துல எல்லாம் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் வரல. எனக்கு நல்லா தெரியும் நாங்க ஜெயிக்கிறோமா தோப்போமா எப்படின்ற எதிர்காலத்தினுடைய ரிசல்ட், தேர்தல் எலெக்ஷனோட ரிசல்ட் எனக்கு தெரியும். 3 மாசத்துக்கு முன்னாடி விவசாயிகள் 90 நாள் கழிச்சு இந்த விவசாயத்தில் நஷ்டம் வரும்னு தெரிஞ்சு எப்படி ஒரு விவசாயி தினசரி விவசாயம் செய்து கொண்டே இருக்கிறானோ அது போலதான் நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் தோற்று விடுவோம் என்று தெரிந்தே தேர்தலில் போட்டியிடுகிறோம். 15 ஆண்டுகளாக தோற்று கொண்டே இருக்கிறோம், 15 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக. எல்லா பேரும் ஓடுறான். நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா, இவங்கள மாதிரி அண்ணன் மாதிரி இந்த பாப்பா மாதிரி இந்த அக்கா மாதிரியான ஆட்கள் கொடுக்குற மிகப்பெரிய உற்சாகம் தான். நாம இதுக்கப்புறம் தான் இன்னும் விரைவாக ஓடணும். நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல கடையிலே இல்லாத இந்த காட்டுக்குள்ள இப்படி இந்த ரூட்ல இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு, எப்படி நான் தெரிஞ்சுங்க இந்த ரூட்ல நாங்கள் வருவோம்னு? இந்த இதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்தேன், இந்த ஒரு வண்டி அனௌன்ஸ் பண்ணிட்டே போச்சு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வண்டி வாகனம் ஒன்று நம்ம வர்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டே போகும். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஊருக்கு வர்றோம்னு தெரிஞ்சுட்டு இவ்வளோ குளிர்ச்சியாகவே இருக்குது. நம்ம இந்த 10 ரூபா கலர் குடி கூட எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறோம், அதை சொல்கிறோம். அதை ஒரு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால இங்கே எளிமையாக மக்கள் வந்து குடிச்சு பழகிட்டாங்க, எளிமையாக கிடைக்கிறது. அண்ணன் இன்ன வரையும் ஜில்லுன்னு கூலிங்காகவே இருக்குது. வாங்கி நம்ம வருவோம்னு எதிர்பார்த்து இந்த அட்டைப்பட்டில் வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு. அதேமாதிரி இந்த பாப்பாவை நிதி கொடுக்குறதுக்காக வந்துச்சு. விட்றாதாங்க. ரொம்ப நன்றி. ஐயா பொறுப்பாளர் எங்க? ஐயா பேராசிரியர் சார்லஸ் பேராசிரியர் வரலையா? சரி ரைட்டு. வேற ஆனந்தராஜன் என்னங்க, இதை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துட்டு பாப்பாவுக்கு ரசீது போட்டு கொடுத்தா மனமார்ந்த நன்றிகள் இருக்கா. 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் தேர்தலில் மற்ற கட்சிகள்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, ஆனால் நாங்கள் மட்டும்தான் காசை வாங்கிட்டு ஓட்டும் கேட்குறோம். மனமார்ந்த நன்றிகள். இதை கொடுத்த இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி. அண்ணே உங்களுடைய நன்றிண்ணே. நீங்களே நான் ஒன்று எடுத்துக்கிறேன், நீங்களே ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே எடுத்து கொடுங்க. நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்றா எடுத்து கொடுங்க. நன்றி. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டியெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லது செய்றீங்க, நல்லா இருக்கணும், நல்ல உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எப்பவும். நன்றி நன்றி. இறைவன்ட்ட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாம ஜெயிக்கணும், விவசாய சின்ன ஜெயிக்கணும், நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நன்றி நன்றிண்ணே. நன்றி நன்றி நன்றி. நான் இப்போ குடிக்கல, அப்புறம் குடிச்சிக்கிறேனே. ஏன்னா கத்திக்கிட்டே இருக்கமா, உடனே கூலிங்க குடிச்சா தொண்டை வலி வந்துடும், நாளைக்கு பேச முடியாது. ஆனால் நன்றி. பாப்பாவுக்கு ஒன்று கொடுங்கண்ணே. முதல் பாப்பா இந்திரன் அம்மாட்ட ஒன்று. அம்மா நீங்கள் ஒன்று குடிங்க. நீங்கள் பரவாயில்ல ஒன்று குடிங்க, நாங்கள் பிள்ளைங்க தர வாங்கிக்கோங்க. இது எங்களோடதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று குடிங்க. அண்ணே நீங்கள் குடிங்கண்ணே. இருக்குண்ணே, எங்களுக்கு போதுண்ணே, நீங்கள் குடிங்கண்ணே. அக்காட்ட ஒன்று கொடுங்க. அக்கா இன்னும் நிறைய இங்கே பாருக்கா, நிறைய இருக்குக்கா. பரவாயில்லக்கா, நிறையா இருக்குது. பிடிக்கா இந்தக்கா, பிடிக்கா, நிறையா இருக்குக்கா, பிடிக்கா. எல்லாருமே இங்கே கங்காங்குளத்தில் இருக்க உறவுகள் பாருங்க. அந்த அண்ணன் எங்களை தேடி வந்து 100 ரூபாய் கொடுக்குறாரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக. தேடி வந்து 100 ரூபாய் கொடுக்குறாரு. உண்மையிலேயே அவருடைய வருமானத்தினுடைய ஒரு நாள் பங்கு 100 ரூபாய். 100 ரூபாய் அவருடைய வருமானத்தில் ஒரு பங்கு எங்களுக்காக உதவியாக கொடுக்குறாரு. மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் பெற்ற மிகப்பெரிய வெகுமதியை இது மாதிரியான ஆட்கள் அண்ணன்மார்கள் கொடுக்கக்கூடிய இது மாதிரியான உணவு பொருள், அவங்க கொடுக்கக்கூடிய அன்பு அந்த ரூபாய். இது வந்து நாங்கள் வெறும் ரூபாயா பார்க்குறோம். அந்த 100 ரூபாயினால் வந்து பெரிய அனுமதியில் வந்து போகல. ஆனால் நாங்கள் அந்த 100 ரூபாயை கொடுக்கக்கூடிய நபருடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, கொடுக்க ஒரு மனசு வரல. பணம் எவ்வளவு கொடுக்க ஒரு மனசு வரணும். கொடுக்கக்கூடிய அந்த அண்ணனுடைய கையை அந்த அளவுக்கு விவசாயத்தில் உழைக்கக்கூடிய அண்ணாடு நட்டு ஒரு கூலி தொழில் செய்யக்கூடிய விவசாய கூலி தொழில் செய்யக்கூடிய நபர் அவர் வந்து எங்களுக்கு 100 ரூபாய் அண்ணன் உங்களை மாதிரி நபர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்பை இதனுடைய அனுப்பு இந்த 100 ரூபாய் 100 கோடிக்கு தரவங்க. கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நாம இருப்போம். இல்லைங்களே 18 வருஷமாக தேர்வு நிற்கிறேன். இந்த வேட்பாளர் நிற்கக்கூடிய நான் 15 ஆண்டுகளாக தோற்று கொண்டே இருக்கேன். 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு. நாம் தமிழர் கட்சி தோக்குறதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் லஞ்சத்தை கொடுத்தால் வெற்றி பெற்ற பிறகு பல மடங்கு சம்பாதிக்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பது அல்ல. இன்னும் 15 ஆண்டுகள் தோற்றாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைகள் காலத்துல ஜெயிக்கிட்டு எங்க பேரம்பேத்தி காலத்தோட ஜெயிக்கிட்டு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் ஒருபோதும் இந்த மற்ற அரசியல் கட்சிகளோட கூட்டணிக்கு போக மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் லஞ்சம் கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம்.
நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, இயக்கக்கூடிய சாராயம், கஜா எல்லாத்தையும் ஒழிப்போம். இன்னும் தொடர்ச்சியாக நாம் ஒரு கட்சி பல்வேறு வகையான தேர்தல் செயற்பாட்டு வரவேற்க கொடுத்திருக்கு. அண்ணன் கொடுத்த 100 ரூபாய்க்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த 100 ரூபாய் என்பது காக்கும் தமிழ் இனத்தின் மானம். நன்றி, நன்றி, வணக்கம். நாம் அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எந்த ஊரு? சத்யா பேரு இல்லண்ணே, எந்த நீங்க ஊரு? வீரவண்ணூர் சுதாகரனுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சத்யாக்கா ஊரும். திருநெல்வேலியில தான் அவருக்கு ஓட்டு இருக்கு. ஆனால் நம்மளை பார்த்து கொடுத்துருக்காரு. நன்றி அண்ணன், நன்றி. இந்த தேர்தல் பொறுப்பாளர் எங்க பேராசிரியர் சார்ந்த செய்ய இந்த 100 ரூபாய் வாங்கிக்கோங்க. தேர்தல் கணக்கில் வச்சிருங்க. ஐயாவுக்கு பில்லு போட்டு கொடுத்துருங்க. ஐயாவுக்கு ரசீது போட்டு கொடுத்துருங்க. 100 ரூபாய் பிடிங்க. அவர்கிட்ட பேராசிரியர்கிட்ட கொடுத்துருங்க. ரசீது போட்டு கொடுத்துருங்க. ஐயா நன்றிங்க, ரொம்ப மனமார்ந்த நன்றி.